ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஃப்ரம் சீசன் 3ல உள்ள எபிசோட் 7 பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் ஒருவேளை இப்பதான் இந்த சீரிஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ்க்கு 2 சீசன் இருக்கு. அது நம்மளோட சேனல்லே போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் மேல கார்லயும் கீழே உள்ள இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். சோ அதை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த 3வது சீசன்ல உள்ள இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. அப்பதான் இந்த சீரிஸ் உங்களுக்கு முழுசா புரியும். சோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுறதுங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இப்ப 6வது எபிசோட்ல இந்த பாத்திமாவும் மத்தவங்களும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவளோட வயித்துல உள்ள அந்த குழந்தை என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு செக் பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்ப கூட கிறிஸ்டியன் அந்த அல்ட்ராசவுண்ட் மிஷினை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு உங்க வயித்துல குழந்தை இல்ல, நீங்க கர்ப்பமாவே இல்லன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருப்பா. அண்ட் அதுக்கப்புறமா அந்த பாத்திமாவுக்கு ஸ்ட்ரேஞ்சா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இவன் அந்த அழுகி போன காய்கறியில சாப்பிட்டுருப்பா இல்லையா? அந்த கிரேவிங்ஸ பத்தி அப்படியே கிறிஸ்டி கிட்ட சொல்லுவா. சோ அங்க இருந்து தான் 7வது எபிசோட் ஆரம்பிக்குது. இப்ப கிறிஸ்டியன் பாத்திமா கிட்ட அந்த கிரேவிங்ஸ் உனக்கு எவ்வளவு நாளா இருக்குன்னு கேட்டா இவ ஒரு வாரமா இருக்குன்னு சொல்றா. அப்படி சொல்லிட்டு எனக்கு என்னதான் ஆச்சு, என் வயித்துல உள்ள அந்த குழந்தை என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு கேட்டா கிறிஸ்டி மறுபடியும் அதே தான் சொல்றா. நாங்க நல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம், நீ கர்ப்பமா இல்ல. பட் அப்படி இல்லனாலும் நீ கர்ப்பமா இருக்கிறதா நினைச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீ ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதை நாங்க மெடிக்கல்ல மனோதத்துவ கர்ப்பம்னு சொல்லுவோம். அது என்னன்னா ஒரு பொண்ணு கர்ப்பமே ஆகலனா கூட தான் கர்ப்பமா இருக்குன்னு நினைச்சுக்கிறது. அதே மாதிரி கர்ப்ப காலத்துல இந்த பெண்களுக்கு வரக்கூடிய இந்த வாந்தி மயக்கம் இந்த கிரேவிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது அந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் வருமா. சோ அந்த மாதிரியான ஒரு நோய் உனக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டி சொன்னா அதை பாத்திமா ஏத்துக்க மாட்டேங்கிறா. அப்ப மேரி இது மாதிரி ஏன் உன்னால ஏத்துக்க முடியல? நம்ம ஜெரிஃபி எடுத்துக்கோ, சில மாசத்துக்கு முன்னாடி இவரோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு புழு முடுதுன்னு அவர் தான் சொல்லிட்டே இருந்தாரு. பட் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல புழு இல்லல்ல, அது நம்மளால பார்க்க முடியல. அதே மாதிரி தான் நீயும் கர்ப்பமா இருக்க அப்படிங்கிற விஷயத்த நீயே கற்பனை பண்ணிக்கிறேன்னு அவ சொல்றா. அப்ப பாத்திமாவும் இது கற்பனையா? உங்களுக்கு நான் சொல்றது கொஞ்சம் கூட புரியலன்னு நினைக்கிறேன். நான் அப்படி கர்ப்பமா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த என்னால ஃபீல் பண்ண முடியுது. என் வயித்துல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது என்னால உணர முடியுதுன்னு அவ சொல்றா. பட் இவ சொல்றது அங்க இருக்கிற யாருமே நம்பல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் அட போங்கடா நீங்களும் உங்களோட ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு பாத்திமா அங்கிருந்து கிளம்பி நேரா காலனி வீட்டுக்கே மறுபடியும் திரும்பி போயிருவா. அப்ப மேரி பார்த்துட்டு அவ ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கா. அதனால நைட் அந்த காலனி வீட்லயே நான் தங்கி அவளுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன்னு அவளும் பின்னாடியே போயிடுவா. அப்ப ஹீரோவும் கிறிஸ்டி கிட்ட என்னாச்சு, என்னோட மருமகளுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா இவன் எனக்கு தெரியல, அவளுக்கு என்ன பிரச்சனை தெரியல, அவளுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியலங்கிறா. அது இல்லாம அவளோட வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை வளருதுன்னு சொல்றா. அந்த குழந்தைய நம்மளால பார்க்க முடியல. மேபி அவ உண்மையை சொல்லலாம், இங்க உள்ள அந்த அமானுஷமான கிராமமும் அவ கர்ப்பமா தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த அவளே நம்ப வைக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன்னு இவ சொல்றா. அப்ப ஹீரோ ஏண்டி நீ ஒரு டாக்டர் மாதிரி பேசு, சீக்கிரம் என் மருமகளை குணப்படுத்துறதுக்கான வழியை கண்டுபிடின்னு சொல்லிட்டு இவர் கோமா பேசிட்டு வெளியில வந்துருவாரு. சோ இது எப்படி இருக்க, இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம விக்டர் காமிச்சா அவன் கொண்டு வந்த அந்த ஜாஸ்பர்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மையை மறுபடியும் பேச வைக்கிறதுக்காக ட்ரை பண்றான். அந்த பொம்மை கூட மணிக்கணக்கா உட்காந்து பேசிட்டே இருக்கான். பட் பதிலுக்கு அந்த பொம்மை எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேங்குது. அண்ட் அதே டைம்ல அவனோட ரூம் கதவை யாரும் தட்டுற மாதிரி தெரிய யாருன்னு போயிட்டு பார்த்தா அவனோட அப்பா தான். அப்ப அவரும் வந்துட்டு பையன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு டேய் விக்டர் உனக்கு என்ன ஆச்சு, நைட்டு பூரா தூங்காம கொள்ளாம எப்ப பாரு அந்த பொம்மை கூட பேசிட்டு இருக்க, நீ பேசுற அந்த சத்தம் கீழே இருக்கிற எனக்கு வரைக்கும் கேட்டுச்சுடா, அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் அப்படி பண்றேன்னு கேட்டா அவன் இல்ல ஜாஸ்பர் என்கிட்ட பேசணும், அவன் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு சொன்னா டேய் அது ஜஸ்ட் ஒரு பொம்மை, அந்த பொம்மை எப்படா பேசும், அப்ப உங்களுக்கு தெரியாது அன்னைக்கு நான் பார்த்த விஷயத்த நீங்க பார்க்கல, அதே மாதிரி இந்த ஜாஸ்பரை இங்க உட்கார வச்சு பேச வைக்க முடியாது, அதனால அதுக்கு நான் இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன், அதை தேடி நான் போறேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு இந்த காலனி விட்டு வெளியில போடுவான். இப்ப இதே டைம்ல நம்ம எல்ஜின் பையில காமிச்சா அவன் கொஞ்ச நாளாமே இந்த பாத்திமா பொண்ணு ஒரு மாதிரியா இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்காக ஒரு சூப்பரான கிஃப்ட் செஞ்சு வச்சிருக்கான். அதை பாட்டி கிட்ட காமிச்சு இது நல்லா இருக்கான்னு கேட்டா ரொம்ப அழகா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்லுவாங்க. அப்ப பாருங்க இவன் வச்சிருக்கிற அந்த கேமரா தானாவே போட்டோ எடுக்குது. அப்ப இது எப்பரா சாத்தியம்னு சொல்லிட்டு அந்த எல்ஜின் பையிலும் மிரண்டு போய் அந்த போட்டோ பார்த்துட்டு இருக்கேன். அதுல என்னத்த பார்த்தான்னு தெரியல, ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆனா அப்படியே சீனை கட் பண்ணிட்டு அப்படியே பாத்திமாவோட ரூம் காமிச்சா இப்ப லாஸ்டா ஒரு ஆம்புலன்ஸ் இந்த ஊருக்குள்ள வந்துச்சு இல்லையா, அதுல இந்த ட்ரிப்ஸ் பாட்டில்ஸோ அது கூட நிறைய மெடிசன் வந்திருக்கும் போல. சோ அதுல உள்ள ஒரு ட்ரிப்ஸ் எடுத்து இந்த பாத்திமாவுக்கு போட்டு விடுறா. அண்ட் அப்படி போட்டு விட்டு உன்னோட மனநிலை என்ன அப்படிங்கறத என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா உன்னோட நிலைமையில நானும் இருக்கேன். நான் ராண்டல் ஜூலி நாங்க 3 பேருமே பேய் பிடிச்ச மாதிரி வேற ஒரு உலகத்துல மாட்டிக்கிட்டோம். அப்போ உன்னோட மாமா அதான் நம்ம ஜெரிஃப் தான் வந்து எங்களோட உயிரை காப்பாத்துறாரு. சோ நீ எதுக்கும் கவலைப்படாத, சீக்கிரமாவே உன்னோட பிரச்சனை சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தினா அதுக்கு இல்ல உங்களுக்கு வந்த பிரச்சனை வேற எனக்கு இருக்கிற பிரச்சனை வேற, அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு சொல்றா. சரி இப்படியே சாப்பிடாம இருந்தா என்ன பண்ணுவ, கொஞ்சம் சாதாரண மனுஷங்க சாப்பிடுற சாப்பாடே சாப்பிடு, உங்களோட உடம்ப தேத்துன்னு சொன்னா அவ இல்ல எனக்கு இந்த சாப்பாடை பார்த்தாலே பயமா இருக்கு, அன்னதை சாப்பிட்டா என்னோட பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்றா. அப்ப கரெக்டா அந்த ரூமுக்குள்ள நம்ம ஹீரோவோட பையன் வர மேரி அதை பார்த்துட்டு சரி ஓகே நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அப்படி அவ கிளம்புறதுக்கு அப்புறமா பாத்தியா அவ மேல எவ்வளவு அக்கறைப்படுறா பாத்தியான்னு கேட்டா பாரு அந்த அக்கறை எல்லாம் இருக்கட்டும்,
பட் நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டீங்க. என் வயித்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத நான் மட்டும்தான் அனுபவிக்கிறேன். அதை உங்களால உணர முடியல. என்ன எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றா. அதுக்கு அந்த பையனும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துக்கு தான் ட்ரை பண்றான். பட் அவ கேட்காம அந்த ட்ரிப்ஸ புடிங்க போட்டு அங்க ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறை வச்சு இவரோட வயித்தை அளந்து காட்டுறா. பாரு, நல்லா பாரு, நான் தினமும் என்னோட வயிறோட அளவை செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது நாளுக்கு நாள் பெருசாயிட்டே இருக்கு. எனக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்குன்னு சொல்றல, அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரியும், நான் ஆசைப்படுற அந்த கிரேவிங்ஸ் இருக்குல்ல, அந்த கிரேவிங்ஸும் இன்னும் ஜாஸ்தி ஆகிற மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கு. கிரேவிங்ஸ் மட்டும் இல்ல, எப்பவுமே நான் கோவமா இருக்கேன். யார் மேல பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறேன். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி என்னோட வயித்துக்குள்ள உண்மையாவே குழந்தை இல்லனா, அப்ப அந்த குழந்தை நான் தான் ரொம்ப மோசமா அரக்கத்தனமா மாறிட்டு இருக்கிறேன்னு சொல்றா. சோ இப்படிப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த லீடர் லேடியும் பத்தினா அந்த ஃபாத்திமா படம் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்போது இந்த லீடர் லேடி என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இந்த காலனி வீட்ல இருக்கிறவனோட மருமக ஃபாத்திமாவோட வயித்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை அந்த வீட்ல இருக்கிற மத்தவங்களை அச்சுறுத்துற மாதிரியோ அவங்களுக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரியான பிரச்சனையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் அவளை நான் அந்த வீட்ல இருக்க விட மாட்டேன். அவளை அதுக்கப்புறம் நீ விருப்பப்படுற இடத்துக்கு நீ கூட்டிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அதை கேட்டதுமே ஹீரோக்கா சமா காண்டாயிடுது. சரி ஓகே, அவளை இனிமே என்னோட ஆபீஸ்ல தங்க வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப லீடர் அமௌண்ட் ஏன்டா தப்பா புரிஞ்சுக்கிற, நம்ம மத்தவங்க பத்தி யோசிக்கணும்ல, அப்படி ஒரு விஷயம் நடந்தா தான் அப்படி பண்ணுவேன்னு சொன்னேன். மத்தபடி அவ என்னோட பொண்ணு மாறா, அவன் அந்த வீட்ல இருக்கிறதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா ஹீரோ கொஞ்சம் கூட கேட்காம என் மருமகளுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றியா, அவளே அந்த காலையை விட்டு வெளியில அனுப்பிச்சிருவியா அப்படிங்கிறப்பெல்லாம் கண்ணாப்படம் தட்டி விட்டுருவான். சோ இது இப்படி இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஜிம் பத்தினா இந்த காய்கறிகளையும் பழங்களையும் எடுக்கிறதுக்காக அந்த ஏரி கிட்ட வந்திருப்பான். அப்படி வந்தவன் இந்த காய்கறிகளை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஊருக்கு திரும்பி போலாமேன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஜேட்டு, ஜிம்மோட பொண்டாட்டி, அப்புறம் அந்த குட்டி பையன் ஈத்தன், இவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. அப்ப அவங்களை அந்த ஜிம் பார்த்து ஷாக் ஆயிட்டு, ஹே நீங்க எங்க என்ன பண்றீங்க, ஜூலி எங்கன்னு கேட்டா பொண்டாட்டிக்காரி ஜூலிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவ சேஃபா வீட்ல தான் இருக்கான்னு சொல்றா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த டைம்ல சம்மந்தம் இல்லாம எதுக்காக அங்க வந்தீங்கன்னு கேட்டா, சேட் ஐயோ நான் வரலப்பா, உன் பொண்டாட்டி தாங்க வரணும்னு ஆசைப்பட்டா, அது ஏன்னு நீயே கேளுன்னு சொல்லவும் இந்த குட்டி பையன் ஈத்தன், அப்பா விக்டரோட அம்மா மிராண்டா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த கிராமத்தை பத்தின எப்படி கனவு வந்துச்சோ அதே மாதிரியா அம்மா சின்ன வயசா இருக்கும் போது அவங்களுக்கும் இந்த கிராமத்தை பத்தின நிறைய கனவு வந்துச்சுன்னு சொல்றான். அப்ப அதை கேட்டு ஜிம் ஷாக்ல நிக்க, இவங்க கூட வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மறுபடியும் ஊருக்கு திரும்பி போடுவாங்க. அந்த டைம்ல இந்த ஜிம்மோட பொண்டாட்டி ஜேட்டு, அப்புறம் இந்த குட்டி பையன் ஈத்தன், இவங்க எல்லாம் அவ கனவுல பார்த்த அந்த சிகப்பு பாறையை தேடி போறாங்க. இப்ப இவங்க போன அந்த டைம்ல ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில பத்திட்டு அந்த ரேண்டல் பையன் வரான். அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த ஜூலி பொண்ணு வர, அவளை பார்த்த அந்த பையன் என்னாச்சு இங்க என்ன பண்றேன்னு கேட்டா, இல்ல என்னோட மொத்த ஃபேமிலியும் கிளம்பி காட்டுக்குள்ள போயிருக்காங்க, என்னால மட்டும் வீட்டுல தனியா இருக்க முடியாது இல்லையா, அதனால என்னோட அம்மா நைட்டு கிறிஸ்டி கூட தங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக தாங்க ஹாஸ்பிட்டல் வந்தேன்னு சொல்லவும் இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அவன் எங்க போறான்னு கேட்டா, இவன் சும்மா ஒரு வாக் போறேன்னு சொல்றான். அப்ப ஜூலியும் வெயிட் பண்ணு, நானும் உன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த எல்ஜின் பையனோட கேமரா தானாவே ஆனாகி ஒரு போட்டோ எடுத்திருக்கும். அந்த போட்டோ கூட அந்த பையன் வெறிக்க பாத்திருப்பா இல்லையா, அந்த போட்டோல என்ன எடுத்திருக்கூடா, ஒரு பேஸ்மெண்டோட டோர் தான் போட்டோவா வந்திருக்கும். சோ அந்த பேஸ்மெண்ட் இருக்கிற இடத்துக்கு தான் இந்த பையன் வந்திருக்கான். அப்படி வந்தவன் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். போன படி இருக்கு, படி வழியா கீழே இறக்கி வந்தா அங்க நிறைய வாளிகள் இருக்கு. அது இல்லாம அந்த பேஸ்மெண்டோட எண்ட்ல ஒரு டோர் இருக்கு. சரி இந்த டோர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டோர் ஓபன் பண்ணா அதுக்கு பின்னாடி ஒரு பீரோ இருக்கு. சரி அந்த மர பீரோ ஓபன் பண்ணா உள்ள எதுவுமே இல்லங்க, காலியா இருக்கு. அதனால ஒண்ணு இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்டா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவன் அந்த பேஸ்மெண்ட் விட்டு வெளியில போலாமே ட்ரை பண்ணா திடீர்னு இந்த பலகையை யாரோ தட்டுற மாதிரியான சத்தம் கேக்குது. அவள்தான் அதை கேட்டவன் மிரண்டு போயிட்டு மறுபடியும் அந்த மர பீரோ கிட்ட வரான். அப்படி வந்தவன் இந்த பீரோ மொத்தமா தள்ளிட்டு அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தா குயால அங்க யாருக்குமே தெரியாத ஒரு சகப்பு கலர் டோர் இருக்கு. சோ அந்த டோர் ஓபன் பண்றதுக்காக இந்த பையன் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த போலீஸ்காரியை காட்டுறாங்க. அவ கூட ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் எல்லாம் சுட்டு சாகடிச்சிருப்பா இல்லையா, சோ அவ செத்து அவளை புதைச்ச அந்த சுடுகாட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நேரா அங்கிருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு வந்தா அங்க நம்ம டெப்டி போயிருப்பான். அப்ப அவங்ககிட்ட புதுசா அந்த கிராமத்துக்குள்ள வரவங்க எல்லாம் கேள்வியா கேட்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் கேள்வியா கேக்குறா. இந்த ஹோட்டல் ஏன் இப்படி இருக்கு, ஹீரோவோட செரிஃப் ஏன் போஸ்ட் ஆபீஸ் மாதிரி இருக்கு, இந்த சைன் ஏன் தேவையில்லாம இங்க இருக்கு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றா. அப்ப அதை கேட்ட டெப்டியும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க கேட்ட எல்லா கேள்வியுமே நாங்க இந்த ஊருக்கு புதுசா வந்த போய் கேட்டிருக்கோம், அதனால ஒரு காஃபி சாப்பிடலாமா, சாப்பிட்டுட்டு நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவ்வளவு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம்ல அந்த ஜேட் இருக்கா இல்லையா, அவன் அந்த காட்டுல உள்ள அந்த சூனிய பொம்மைகள் எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டு இருப்பான். அப்ப அந்த ஈத்தன் இது மாதிரி இந்த இடத்துல என்ன மாதிரியான மக்கள் வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் நினைக்கிற நீ ஜேட் அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவன் யோசிச்சு ஒண்ணுங்கிறது எல்லாருமே இன்னொரு இடத்துக்கு இடம் மாறி இருக்கலாம், அப்படி இல்லனா இங்குள்ள மக்கள் எல்லாருமே தப்பிச்சு அவங்களோட உலகத்துக்கே மறுபடியும் திரும்பி போயிருப்பாங்கன்னு சொல்றான். அப்படி சொன்னது மட்டும் இல்லாம டேய் பாத்துனறா அங்கங்க அந்த கரடியை பிடிக்கிறதுக்கான ட்ராப் இருக்குன்னு சொல்றான். இப்ப இந்த டைம்ல நம்ம ஜிம்மோட பொண்டாட்டி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஜிம் என்ன சொல்றானா, இது மாதிரி உனக்கு வந்து அந்த பயங்கரமான கனவுகள் எல்லாமே இங்க இருக்கிற இந்த அமானுஷமான காடும் இந்த ஊரும் தான் உருவாக்குது, இது எல்லாமே உன்னோட கற்பனைங்கிறா. பட் அதுக்கு பொண்டாட்டிக்காரி இல்லங்க, நான் சொல்றத கொஞ்சமாவது நம்புங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த அமானுஷமான கனவுகள் அடிக்கடி வந்திருக்கு, அதுவும் திரும்ப 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 வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல மாச கணக்குல தினம் நைட் எனக்கு இந்த கனவு வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கனவு கண்டு அடிக்கடி நான் நைட்டு கண்ணு முடிச்சு கத்திக்கிட்டே இருப்பேன் தெரியுமா. சரி இப்ப என்ன தாண்டி பண்ணணுங்கிற, என்ன பண்ணுமா, எங்க அந்த கிராமத்தை பத்தி எனக்கு கனவு வந்திருக்குங்க, அப்ப என்னன்னு அந்த மக்களுக்கு உதவி பண்ண முடியும் தானே, நம்மளால அங்க இருந்து தப்பிச்சு வெளியே போக முடியும் தானே, அதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா புருஷன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த சாரா பொண்ணு இப்படிதான் ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிட்டா. அப்படி நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாம இந்த ஈத்தன்
பையில கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணா தெரியாதனமா கூட பிறந்த அண்ணனே கொலை பண்ணிருப்பா இல்லையா? சோ அதே மாதிரியே நீயும் மாறிடுவேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கிறான். பட் பொண்டாட்டி இல்லவே இல்லைங்க, நான் அப்படி மாற மாட்டேன். ஏன்னா அது வேற இது வேற. யோசிச்சு பாருங்க, சாரா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அப்படி விசித்திரமா நடந்துக்கிட்டா. பட் எனக்கு நான் சின்ன வயசா இருக்கும் போதே எனக்கு இந்த கனவுகள் வந்திருக்குங்க. எனக்கு தெரியும் என்ன நினைச்சு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. அதே பையன் எனக்கும் இருக்கு. பட் என்ன பண்றது, நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இங்க இருந்து நம்ம வெளியில போறதுக்கு எதையாவது ஒண்ணு பண்ணி தானே ஆகணும். அப்ப ப்ளீஸ் என்ன பண்ண விடுங்கன்னு சொல்லவும் ஜும்மு வேற வழி இல்லாம சரி ஓகேன்னு ஒத்துக்கிறான். இப்ப இதே டைம்ல நம்ம ரேண்டலும் ஜூலியும் பத்தி தான் அப்படியே ஜாலியா காட்டுக்குள்ள பேசிட்டு வந்துருப்பாங்க. இந்த பைய பேசல, இவன் மட்டும் தான் ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருப்பா. அந்த பைய வெளியில ஏதோ ஒன்னு திரும்பி திரும்பி பாத்துட்டு வரத இவன் நோட் பண்ணிட்டு, டேய் என்ன ஆச்சு உனக்கு, நான் அப்படி பேசிட்டு இருக்கேன் நீ ஒன்னும் பேச மாட்டேங்கிற, என்னத்த திரும்பி திரும்பி பாக்குறேன்னு கேட்டா இவன் ஒண்ணு இல்லன்னு சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் கிறிஸ்டி இந்த காட்டுக்குள்ள நிறைய காளான் இருக்கதா சொன்னா அதை எடுக்கிறதுக்காக தான் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த ஜூலி பொண்ணு பேச்சு வாக்குல இவனோட தம்பி இறந்து போன விஷயத்த இந்த மொட்டை கிட்ட சொல்லுவா. அப்படி சொல்லிட்டு இவங்களோட விஷயத்த ஒரு பக்கம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் டெபுட்டி பைய பத்தி அந்த போலீஸ்கார கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த சீனை ரொம்ப வளவளன்னு போட்டு இழுத்துட்டே இருந்திருப்பாங்க. அதனால சிம்பிளா அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். இந்த போலீஸ்கார பத்தி இந்த இடத்த பத்தின நிறைய கேள்விகளை எழுப்பிட்டே இருப்பா. அப்ப அந்த டெபுட்டி அதை பாருங்க, நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளுமே நானும் கேட்டிருக்கேன், இங்க இருக்கிற எல்லாருமே கேட்டிருக்காங்க. பட் அவங்க கேட்ட எந்த கேள்விக்குமே பதில் இல்ல. அதே மாதிரி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கும் நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம், எங்களால முடியல. அந்த முயற்சியில என்னோட பேரண்ட்ஸையும் நான் இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி சொல்லிட்டு உங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இவ அதை பத்தி எதுவும் பெருசா பேச மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் அதை பாருங்க, இந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு மந்திர கல் இருக்குல்ல, இந்த கல் தான் பேய்களை நம்மளோட வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்கன்னு கேட்டா பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அப்படி ஒளிஞ்சுகிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஷெரீஃப் இந்த மந்திர கல்லை கண்டுபிடிச்சாரு. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா நைட் டைம்ல கூட எங்களால அந்த வீட்டுக்குள்ள வாழ முடியாதுன்னு அவன் சொல்றான். ஆனா அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோ தான் காட்டுக்குள்ள போயிட்டு அந்த மந்திர கல்லை எடுத்துட்டு வந்தா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே, ஓ அந்த கல்லை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஊருக்கே ராஜா மாதிரி அவன் சீனை போட்டுட்டு இருக்கானே, அவன் தான் இருக்கிறவங்க எல்லாருமே ரோல் பண்றான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டா நம்ம டெபுட்டி என்னதான் நம்ம ஷெரீஃப் கிட்ட கோபப்பட்டாலும் சரி அவன் அந்த போலீஸ்காரர்கிட்ட அவன் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறான். இல்ல அவரை பத்தி தப்பா பேசாதீங்க, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவரால மட்டும்தான் இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர் இன்னும் சாகாம உயிரோட இருக்காங்கன்னு சொல்றான். அப்படி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போதே பத்திட்டா திடீர்னு ஹோட்டல்ல உள்ள அந்த ரேடியோ தானாவே ஆடாகுது. இன்னொரு ரேடியோ வந்திருக்கும் போல அது ஆடாகுது. அப்பத பார்த்த இவ்வளவு என்ன கருமட்டான்னு சொல்லிட்டு நீ கொடுத்த டீக்கு ரொம்ப தேங்க்ஸ் பணங்கிறது கிளம்பி போயிடுறா. அப்படி அவ போனதுக்கு அப்புறமா அந்த ஹோட்டலுக்குள்ள இந்த பஸ்ஸோட டிரைவர் வராங்க. அந்த டூ கூட தனியா பேசணுங்கிறாங்க. எதை பத்தின்னு கேட்டா இந்த ஹோட்டலை மறுபடியும் ஓபன் பண்ற விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்றாங்க. மேபி இந்த டெபுட்டியோட மாத்தா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்குமே சமைச்சு போட்டுப்பாங்க இல்லையா, சோ அந்த பொறுப்பை இனிமே இவங்க எடுத்துக்க போறாங்க போல. இப்ப இதே டைம்ல நம்ம எல்ஜின் பை பத்திட்டா அந்த பேஸ்மெண்ட்ல தான் இருக்கான். அந்த ரெட் கலர் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டான். அப்படி உள்ள போனா அங்க ஒரு குட்டி ரூம் இருக்கு. அந்த ரூம்ல ஒரு ஆள் படுக்கிறதுக்கு மட்டுமான ஒரு பெட்டும் ஒரு சின்ன டேபிள் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, அதே ரூமுக்குள்ள துணினால யாரையோ மூடி வச்சிருக்காங்க. யாருன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது செத்து போன ஒரு மனுஷனோட பிணம். ரொம்ப வருஷமா இருக்கும் போல. அப்ப அந்த பிணத்தை பார்த்துட்டு இந்த பையன் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கதாங்க இவனோட கண்ணுக்கு தெரியுற அந்த கொடூரமான பேய் நிக்குது. அப்ப அந்த பேயை பார்த்தவன் ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கா அது இங்கதான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். எதை கேக்குறான்னு தெரியல. இப்ப இதே டைம்ல நம்ம விக்டர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கையில அந்த ஜாஸ்பர் பொம்மை எடுத்துக்கிட்டு நேரா நம்ம சாராவோட வீட்டுக்கு போறான். போயிட்டு சாரா எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது, உன்னோட பேஸ் பண்ண நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ்வளவு சரி ஓகேன்னு சொல்லிட்டு விக்டர் உள்ள விடுவா. அதுக்கப்புறம் அந்த ஜூலியோ ரேண்டலும் பேசிட்டு வரும்போது இந்த ஜூலி எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிருப்பா. அதனால இந்த ரேண்டன் அவ்வளவுதானே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நான் உனக்கு கார் ஓட்ட கத்து தரேன்னு சொல்லிட்டு இந்த கால் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கார் நிக்கும் இல்லையா, அந்த காரை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஜூலிக்கு எப்படி கார் ஓட்டும் அப்படிங்கிற விஷயத்த கத்து கொடுத்துட்டு இருப்பான். இப்ப இந்த பக்கம் காலனி வீட்டுல அப்படியே நம்ம லீடர் லேடியை காமிச்சா அவங்க நம்ம ஹீரோ கூட பேசுற இந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டு தான் அந்த பாத்திரத்தெல்லாம் வளர்க்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கிச்சன்ல விக்டரோட அப்பா ஏதோ ஒன்னு தேடுறத பார்த்துட்டு என்னாச்சு எதை தர்றீங்கன்னு கேட்டா ரொம்ப குளிர்து எனக்கு கொஞ்சம் சரக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு அவங்க அவ்வளவுதானே வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்போம்னு சொல்லிட்டு இவங்க அந்த சரக்கு அடிக்கிறதுக்காக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். அந்த டைம்ல நம்ம ஹீரோ பத்தினா அவனோட ஆபீஸ்க்கு திரும்பி வரான். அப்படி திரும்பி வந்து பார்த்தா மொத்த பொருட்களும் கலைஞ்சு போய் கிடக்குது. அப்ப நமக்கு முன்னாடியே இவனோட ஆபீஸ்ல இருக்காண்டான்னு சொல்லிட்டு கையில கண்ணெடுத்தா திடீர்னு இந்த போலீஸ்காரி வந்து நிக்கிறாங்க. இவன் தான் இந்த அவளைய பாத்திரப்பா போல. எதுக்கிட்ட இப்படி பண்ணன்னு கேட்டா அவ ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு என்னோட கண்ணை வாங்கின, என் கண்ணை மறுபடியும் என்கிட்ட திருப்பி கொடுன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ இத பாரு, நீ கால்ல வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணே துப்பாக்கினால சுட்டு சாகடிச்சிருக்க, எல்லாரும் பதட்டமா இருக்காங்க, இந்த டைம்ல எப்படி உங்ககிட்ட இந்த கண்ணை கொடுக்க முடியும், சோ எனக்கு என்னைக்கு நீ இந்த கண்ணை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணுவ, என்னைக்கு எனக்கு உன் மேல நம்பிக்கை வருதோ அந்த நாள்ல நீ கேட்ட கண்ணை உங்ககிட்ட மறுபடியும் திருப்பி கொடுக்குறேன்னு அவன் சொல்றான். பட் அவ அப்பவும் அடங்க மாட்டேங்கிறா. அவளோட ஐடி எடுத்து காமிச்சு பாரு நான் தான் உண்மையான போலீஸ், ஆனா நீ இருக்கல்ல போலீஸ் மாதிரி நடிக்கிற, இந்த ஊரே ஏமாத்துற, அதனால ஒழுங்கா என் கண்ணை மறுபடியும் கொடுத்துருன்னு கேட்டா ஹீரோயின் எல்லாம் முடியவே முடியாது, நான் போலீஸா வேணா இல்லாம இருக்கலாம், பட் ஆர்மில வேலை பார்த்திருக்கேன், இந்த மக்களை எப்படி பாதுகாப்பா பாத்துக்கணும் எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியுங்கிறான். அதுக்கு இவ்வளவு அப்படியா இந்த மொத்த ஊரையுமே நீ தான் பாதுகாக்கிறியோ, ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வயசான அம்மாவை அந்த பேய்கிட்ட பலி கொடுத்துட்டியாமே அது உண்மையான்னு கேட்க இவன் கடுப்பாயிட்டு அந்த லேடியை கண்ணா பணம் தட்டி ஒழுங்கா ஆபீஸ விட்டு வெளியில போடுன்னு சொல்றான். ஆனா ஆராதி பயபுல அப்பயும் அடங்காம மறுபடியும் என்னோட கண்ணை எனக்கு திருப்பி கொடுன்னு கேக்குறா. அப்ப ஹீரோ சரி ரைட்டு இவ சரியான பைத்தியமா இருப்பா போல நினைச்சுக்கிட்டு இவனோட கண்ணை அந்த மேப்புக்கு பின்னாடி தான் ஒளி வச்சிருப்பான் போல. அந்த கண்ணை எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கிற எல்லா தோட்டாக்களையும் எடுத்துட்டு அந்த தோட்டா இல்லாத கண்ணை மட்டும் இவகிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு இதை பாரு நீ என்னைக்கு இந்த துப்பாக்கியை பயன்படுத்துறதுக்கு தகுதியானவன் எனக்கு தோணுதோ அன்னைக்கு உன் கையில இந்த தோட்டாக்களை கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அவளும் சரி
ஓகேன்னு சொல்லிட்டாங்கிறது கிளம்பி போயிடுறா. அப்ப போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை நிப்பாட்டி, இத பாரு நெக்ஸ்ட் டைம் என் ஆபீஸ்க்குள்ள வரும்போது என்கிட்ட பெர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறமா தான் நீ இந்த ஆபீஸ்க்குள்ள வரணும்னு சொன்னா இவ்வளவு சரி ஓகேன்னு நக்கலா சொல்லிட்டாங்கிறது கிளம்பி வெளியில போயிடுறா. அப்ப அதே டைம்ல இந்த லீடர் லேடியும் நம்ம விக்டரோட அப்பாவும் பத்தினா ஒன்னா உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த அம்மாவும் என்னாச்சு விக்டர் நல்லா இருக்காடா, அவன் அவங்க கூட நல்லா பேசுறானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா இவர் தன்னோட பையனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஏன்னா அவருக்கு அந்த கில்ட் இருக்கும் இல்லையா, இத்தனை வருஷமா நம்மளோட புள்ளைய பிரிஞ்சு இருந்துட்டோம், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருந்தா நம்மளோட புள்ளைய கண்டுபிடிச்சிருக்கலாம், அவனை காப்பாத்தி நம்மளோட உலகத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கில்ட் இவரோட மனசுக்குள்ள இருக்கிறதுனால அதை பத்தியே பேசி புலம்பிட்டு இருப்பாரு. அப்ப அந்த டைம்ல நம்ம ஜிம்மோட பொண்டாட்டி ஜேட்டு ஈத்தன் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த சகப்பு நிற பாறை இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அப்படி வந்ததும் ஜேட்டு இந்த கல்ல தான் உன்னோட கனவுல நீ பாத்தியான்னு கேட்டா இவன் இந்த கல்ல மட்டும் இல்ல இந்த இடம் அந்த காடு இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், அது மட்டும் இல்ல இப்ப கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த காட்டுக்குள்ள எதையோ உன்னை பார்த்து பயந்து நான் குட்டி பண்ணா இருக்கும்போது இந்த இடத்துல தான் சுத்திட்டு இருந்தேன், அதுவும் அங்க இருக்க பாத்தீங்களா அந்த இடத்துல இருந்து அப்படியே ஓடி வந்து இந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பேன்னு சொல்றா. சரி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா இவன் நல்லா யோசிச்சுட்டு இந்த பாறைக்கு அந்த பக்கத்துல இருந்து மக்கள் நிறைய பேர் அலற மாதிரியான சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அப்படி அது கேட்டதுக்கு அப்புறமா நான் மேல நிமிந்து பார்ப்பேன், அப்படி பார்த்ததுமே கனவு கலைஞ்சு கண்ணு முடிச்சு உட்காந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பேன்னு சொல்றா. அப்ப அதை கேட்ட ஜம்மு சரி இது எப்படி நமக்கு உதவி பண்ண போகுது, இதனால நமக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டா அப்பதான் அந்த ஜெட்டோ அந்த கனவை நீங்க சாதாரணமா யோசிக்காதீங்க, ஏன்னா விக்டரோட அம்மா மெராண்டா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோ அதே மாதிரிதான் இவளும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா, அவங்களுக்கு வந்து அதே கனவுகளும் அதே விஷன்ஸும் இவங்களுக்கும் வந்திருக்கு. அப்படின்னா இது ஏன் ஒரு விதியா இருக்க கூடாது, இவ சின்ன வயசா இருக்கும் போதே இந்த கிராமத்துக்கு வரணும்னு விதிக்கப்பட்டிருக்கு, அப்படி விதிக்கப்பட்டதுனால தான் ரோட்ல போயிட்டு தந்தீங்க இந்த அமானுஷமான கிராமத்துக்குள்ளே வந்திருக்கணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பையன் கிச்சன்ல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அந்த பாட்டி பார்த்துட்டு டேய் என்னடா ஆச்சு ஏன்டா ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டா அவ ஒண்ணு இல்லங்கறா. சரி பாத்திமா எப்படி இருக்கா, அவ ஓகேவான்னு கேட்டா அவ ஓகேங்கறா. பட் பதிலுக்கு அந்த பாட்டியும் போய் சொல்லாத, ஆல்ரெடி என்கிட்ட பாத்திமா அவளோட கிரேவிங்ஸ் பத்தியும் அழுகி போன இந்த காய்கறிகளை சாப்பிட்ட விஷயத்தையும் என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டா, அதனால அவளுக்கு எப்ப இந்த பிரச்சனைனாலும் சரி உடனே என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணு, நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த பையனும் சரி ஓகேன்னு சொல்றான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஆமா அந்த பாத்திமாவோட வயித்துக்குள்ள குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தை எப்படி இருக்கு, அது ஆரோக்கியமா இருக்கான்னு கேட்டா இந்த பையன் இல்ல, கிறிஸ்டி பாத்திமாவோட வயித்தை செக் பண்ணி பார்க்கும்போது அவளோட வயித்துல குழந்தை இல்ல, ஏவ கர்ப்பமாவே இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அப்படி தெரிய வந்ததுமே பாத்திமா அவளோட மனசை விட்டுட்டா, ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாத்திமாவை நான் இழந்துருவாடும், அவன் என்ன விட்டு பிரிஞ்சிருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றான். அப்ப அந்த பாட்டியும் டேய் எதுக்கிட்ட அப்படி சொல்ற, அவ உன்னை விட்டு எங்க பிரிஞ்சு போல, ஸ்டில் அவ உன் கூட தானே இருக்கா, அப்ப அப்படி சொல்லாத, உனக்கு ஒண்ணு தெரியுமா என்னோட உடம்புல நோய் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு, அது என்னன்னா நம்ம வாழ்ற ஒவ்வொரு நொடியுமே வேஸ்ட் பண்ணாம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ஏன்னா சாவு எப்ப வரணும் யாருக்கு தெரியும், அதனால சாவை பார்த்து பயப்படக்கூடாதுங்கிறாங்க. அப்ப அந்த பையனுங்க சாவை பார்த்து உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்டா அவங்க எனக்கு இருந்துச்சு, ஸ்டார்டிங்ல சாவை பார்த்து ரொம்ப பயந்தேன், ரொம்ப கோவம் வந்துச்சு, அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது இல்லையா, ரொம்ப வேகமாவும் ஓடிட்டு இருக்கு, அது ஒரு பெரிய வட்டம் மாதிரி, அந்த வட்டத்துல சில பேர் ஆரம்பத்துல இருப்பாங்க, சில பேர் நடுவுல இருப்பாங்க, சில பேர் எண்ட்ல இருப்பாங்க, அதே மாதிரி என்னோட வாழ்க்கையோட முடிவுல நான் எண்ட்ல இருக்கதான் நினைச்சுக்கிட்டேன். அப்படி நினைச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த சாவு மேல இருந்த பயமே போச்சு. யாருமே இங்க நடந்தம் கிடையாதுப்பா, யாருக்கு எப்ப வேணாலும் சாவு வரும், பட் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அப்படிங்கறதா முக்கியம். சோ நீயும் சந்தோஷமா இரு, பாத்திமா உன்னால எவ்வளவு காதலிக்க முடியுமோ காதலி, அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும், அது யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லவும் இந்த பாட்டி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோட பையனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப இந்த டைம்ல அப்படியே இந்த பாத்திமாவை காமிச்சா அவ கண்ணு முழிச்சிட்டு கை அரிக்குதுன்னு சொல்லிட்டு சொரிஞ்சிட்டு இருப்பா. அப்படி சொரிஞ்ச இடத்த பார்த்தா அந்த இடம் முழுக்க ரத்தமா இருக்கு, அது மட்டும் இல்ல பயங்கரமா அவளுக்கு வாந்தி வருது, அதோட சேர்த்து இவனோட வயிறு இருக்கு இல்லையா அது அப்படியே உள்வாங்குது. சோ அப்படியே உள்வாங்கறத பார்த்து பாவம் இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா, என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறா. அப்ப சத்தம் கேட்ட இந்த இடத்துக்கு ஹீரோட பையன் ஓடி வந்து பார்த்தா இப்போ அவளோட வயிறு நார்மலா தான் இருக்கு, பட் அப்படி இருந்தாலும் டே நீ பாத்தியா என்னோட வயிறு உள்வாங்குச்சு, அது எனக்கு தாங்கவே முடியாத ஒரு வலியை கொடுத்துச்சு, ஏன் நான் சொல்றதை நம்பவே மாட்டேன்னு கேட்டா இவன் மறுபடியும் கூட ஆர்கியூ பண்றதுக்காக போவான். அப்ப அதை பாட்டி பார்த்துட்டு இல்ல வேண்டாம் அவளை சமாதானப்படுத்தன்னு சொல்லவும் இவன் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப அந்த டைம்ல இந்த ஜூலியர் ரேண்டலும் சேர்ந்து அந்த கார்ல போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்படி போற வழியில வண்டி எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற விஷயத்த அவன் கத்து கொடுத்துட்டு இருப்பான். அப்படி கத்து கொடுக்கும் போது இவனோட கண்ணுக்கு மட்டுமே தெரியற ஒரு வித்தியாசமான வண்டி பத்திரா இப்ப அந்த காருக்குள்ள இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அதனால அந்த வண்டி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு காரை தாறுமாறா ஓட்டி ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அதை அவன் விரட்ட நினைச்சுக்கிட்டு நேரா அவன் காட்டுக்குள்ள போயிடுவான். அப்படி போறத ஜூலி பார்த்துட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவனும் பின்னாடியே போறா. இப்ப இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட பையன் ஒரு பெரிய கலவரத்தையே பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க எதிர்ச்சியா ஹீரோ வர என்னாச்சுன்னு கேட்டா இந்த பையன் இந்த பாத்திமா பொண்ணுக்கு ரொம்ப வயிறு வலிக்கிறதுனாலயும் அவ ரொம்ப மென்டலா பாதிக்கப்பட்டதுனாலயும் அவளுக்காக டேப்லெட் எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கான். அப்ப கிறிஸ்டி இத பாரு, நீ எடுத்துட்டு போற டேப்லெட் சாதாரண டேப்லெட் கிடையாது, அது ரொம்ப சக்தி வாய்ந்த மனநோய் எதிர்ப்பு மாத்திரை, சோ அதை ரொம்ப ஓவர் டோஸா பயன்படுத்த வேண்டாம், ஒழுங்கா அதை திருப்பி கொடுத்துருன்னு கேட்டா அவன் ஆரம்பத்துல முடியாதுன்னு சொல்றான். பட் அப்பா வந்து டேய் சொல்றத கேள்றா, ஒருவேளை அந்த டேப்லெட் சாப்பிட்டு பாத்திமாவோட உடல்நிலை இன்னும் மோசமாச்சுனா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அதனாலதான் சொல்றேன் பாட்டில்ஸ் ஒழுங்கா மறுபடியும் அவகிட்டே திருப்பி கொடுன்னு சொல்லவும் இவனும் கடுப்புல அந்த மாத்திரைகளை கொடுத்துட்டு வேகமா அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வர ஹீரோ சமாதானப்படுத்துறதுக்காக வரான். ஆனா அப்படி வந்த அந்த பையன் பத்தினா ரொம்ப கோபப்படுறான். இது மாதிரி ஏன்பா அப்படி பண்றீங்க, பாத்திமாவுக்கு இருந்த பிரச்சனை மாதிரியே உங்களுக்கு பிரச்சனை இல்ல, உங்களோட உடம்புக்குள்ள புழு ஊருச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு, ஏன் உங்களுக்கு மட்டுமா அம்மாவுக்கு பிரச்சனை இல்லையா, அவங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி துப்பாக்கினால இங்க உள்ளவங்களை சுட்டதுனால தானே நீங்க அவங்கள பதிலுக்கு சுட்டீங்க, அப்ப அவளுக்கு
இருக்கிற பிரச்சனை மாதிரியே என்னோட பொண்டாட்டிக்கு இருந்தா இல்லாட்டி அவளோட உயிருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா என்னப்பா பண்றது? அதுக்காக தான் நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், அவளை காப்பாற்றணும் ட்ரை பண்றேன்னு சொன்னா ஹீரோவும் புரியுதான அந்த பையல சமாதானப்படுத்தி கட்டிப்பிடிப்பாரு. பட் அந்த பையன் வேண்டாப்பா, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் கோமாங்கிறது கிளம்பி போயிடுவான். இப்ப அந்த டைம்ல இந்த ராண்டில் பைய காட்டுக்குள்ள வந்திருப்பா இல்லையா, அப்படி வந்தவன் நேரம் எங்க வந்திருக்கான் பாருங்க. சீசன் 2 கிளைமேக்ஸ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு கோட்டைக்குள்ள போந்து இந்த ராண்டில், ஜோலி அப்புறம் இந்த மேரி இவங்க 3 பேத்தோட உயிரையும் காப்பாத்திருப்பா இல்லையா. சோ அந்த பழைய கோட்டை இருக்கிற அதே இடத்துக்கு தான் இவங்க வராங்க. ஆனா அப்படி வந்ததுமே இந்த ராண்டில் பத்தினா நம்ம தப்பான வழியில வந்துட்டோம்னு நினைக்கிறேன், வா நம்ம திரும்பி போயிடலாம்னு சொல்றான். பட் அந்த ஜோலி பண்ணி இரு ஒரு நிமிஷம், அது உன்னால ஃபீல் பண்ண முடியுதா, நான் அதை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஏதோ முன்னாடி போயிட்டு இருக்கான். அப்ப ராண்டில் நிப்பாட்டி ஜோலி என்ன பண்ற, நம்ம இங்க இருக்க கூடாது, வா திரும்பி போயிடலாம்னு சொன்னா பதிலுக்கு டேய் நான் மட்டும் அதை ஃபீல் பண்ணல, நீ ஃபீல் பண்ற அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியும், ஏன் நடிக்கிறேன்னு கேட்டா நடிக்கிறது ஒன்னும் அவமானப்படுற விஷயம் இல்ல, சுத்தி பார் இருட்டிட்டு இருக்கு, நமக்கு இருக்கிறது டேஞ்சர், வா நம்ம வண்டி எடுத்துட்டு மறுபடியும் காலி வீட்டுக்கு போயிடலாம்னு சொன்னா இவ்வளவு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பைய கூட கிளம்பி போயிடுவா. அப்ப அதே டைம் இந்த ஃபாத்திமா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த தோட்டத்துக்குள்ள வந்துட்டு அங்க இருக்கிற அந்த அழுகி போன காய்கறிகள் எல்லாம் சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ணுவா. அப்ப அவளோட உடம்புக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலங்க, ரொம்ப கஷ்டப்படுறா, வலினால அவதிப்படுவா. அப்ப அந்த பாட்டி பார்த்துட்டு ஃபாத்திமா பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஃபாத்திமா இல்ல பாட்டிங்கிறது போயிடுங்க, என்ன தொடாதீங்க தொடாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படி சொன்னவ டக்குனு கோவத்துல கத்தி எடுத்து சரக்குன்னு இந்த பாட்டியோட நெஞ்சிலே குத்திடுவா. அப்படி குத்திட்டு பாட்டி சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கன்னு சொன்னா பதிலுக்கு அந்த பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை பார்த்து ஃபாத்திமா இங்க இருந்து ஓடுன்னு சொல்ல இவனும் திரும்பி பாக்குறான். பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட பையனும் வந்துட்டான். சோ ஃபாத்திமா சொன்ன மாதிரி நாளுக்கு நாள் இவ ரொம்ப அக்ரெசிவா மாறிக்கிட்டு இருக்கா. இவளுக்குள்ள இருக்கிற அந்த கிரேவிங்ஸும் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி மாறினதுனால தான் ஒரு மனுஷனை கொலை பண்ற லெவலுக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன். சோ அவ்வளவுதாங்க, எபிசோட் 7 முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 எபிசோட் மட்டும் தான். அந்த எபிசோட்ஸ் கூடிய விரைவில் நம்மளோட சேனல்ல போட்டுடலாம். சோ அவ்வளவுதாங்க, எபிசோட் முடிச்சு. கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.